மகா மேடம் பார்க்ல உட்காந்து ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் ஆஃபீஸ் டைம்ல. இதுங்க ரெண்டும் தனியா சந்திச்சு அப்படி என்னத்த பேசுங்க? சரி, லஞ்ச் டைம் ஆச்சு. பக்கத்துல எங்கேயாவது ஹோட்டல்ல போய் சாப்பிடலாமா? அத்தை லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப மேனேஜர் வேற. உபசரிப்பெல்லாம் பலமா இருக்குமே. ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு ஸ்வீட் எல்லாம் எதுவும் செய்யல? காலையில அண்ணி பாயசம் பண்ணி தந்தாங்க. ஓ அண்ணி. ஓகே ஓகே. சரி, லஞ்ச் பாக்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பி மகா. எனக்கு இப்போ சாப்பிடவே தோணல விஜய். மகா, ஏற்கனவே வெயில், மன உளைச்சல், இன்னைக்கு மயக்கம் வேற போட்டு விழுந்திருக்க. இப்போ உடம்புல தெம்பு இல்லாம மயக்கம் போட்டு விழ போறியா? சாப்பிடு மகா. சரி இரு, நானே எடுத்து தரேன். முதல்ல நீ சாப்பிடு. பா, அரிசி பருப்பு சாதம் வாசனை தூக்குதே. சரி வா சேர்ந்து சாப்பிடலாம். நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் மகா, பசி இல்ல. நீ சாப்பிடு. 2 வாயாவது சாப்பிடு. சரி, டேஸ்ட்டுக்கு வேணா நான் எடுத்துக்கிறேன். லஞ்ச் பேக்கோடய இவ இங்க வந்திருக்கானா? அப்ப இவ ஆபீஸ்க்கே போகல. எதனால ஆபீஸ்க்கு போகாம இங்க வந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கா? சம்திங் ராங். ஷோ, எதனால வேலைக்கு போகாம இங்க வந்து உட்காந்துருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமே. என்ன பண்ணலாம்? அவ ஆபீஸ்க்கே கால் பண்ணி பார்க்கலாம். பண்ணிடலாம். மகா ஏன் ஆபீஸ்க்கு போகாம பார்க்ல வந்து உட்கார்ந்திருக்கா? அவ ஆபீஸ்க்கே கால் பண்ணி கேட்டுருவோமா? ஆபீஸ் நம்பர் இல்லையே. கம்பெனி பேரை போட்டு நெட்ல சர்ச் பண்ணா வரப்போகுது. நம்பர் கிடைச்சிருச்சு. ஹலோ, ஆர்யா கார்மெண்ட்ஸ். ஹலோ, மகாலட்சுமி இருக்காங்களா? மகாலட்சுமிக்கு எந்த கால் வந்தாலும் மேனேஜர் அவருக்கு கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காரே, அவருக்கே கனெக்ட் பண்ணிடலாம். மேம் ஒரு நிமிஷம், நான் எங்க மேனேஜருக்கே கனெக்ட் பண்றேன். ஹலோ சார், மகாலட்சுமியை கேட்டு ஒரு மேடம் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போயிருப்பா. அவளை பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் கால் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவளை பத்தி நல்லா போட்டு விடுறேன். கனெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஹலோ. என்ன மேடம், மகாலட்சுமியை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. மகாலட்சுமி இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் சம்பளம் தான் வாங்கினாங்க. அடுத்த 2வது நாளே எங்க முதலாளி அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. ஏன் சார், என்னாச்சு? அப்படி கேளுங்க. ஆணவம், திமிரு, தலகணம், இப்படி எல்லாத்தோட மொத்த உருவமும் மகாலட்சுமி தான். ஒரு ஸ்டாஃப் சொல்றத முதலாளி கேட்கணுமா, இல்ல முதலாளி சொல்றத ஸ்டாஃப் கேட்கணுமா? முதலாளி சொல்றதான் ஸ்டாஃப் கேட்கணும். கரெக்டா சொன்னீங்க. ஆனா இந்த அம்மா சொல்றத தான் முதலாளியே கேட்கணும்னு ஒரு பிடிவாதம். தான் புடிச்ச முயலுக்கு 3 கால்னு ஒத்த கால்ல நிப்பாங்க. சரி, இந்த பொண்ணு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லுதேன்னு முதலாளியே ஒரு பெரிய முடிவு எடுத்தாரு. ஒரு 20 லட்சம் ரூபாய் காலி. அப்பதான் இந்த அம்மா ஏற்கனவே வேலை பார்த்த கம்பெனிக்கு பெரிய பூட்டா பூட்டிட்டு வந்தாங்கன்னு விஷயமே தெரிய வந்தது. உடனே அந்த பொண்ணு இங்க வேலையில இருந்தா எங்க இந்த கம்பெனியும் மூடிடுவாளோன்னு பயந்து, உங்க சேவை எங்களுக்கு தேவையில்லைன்னு முதலாளி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. உண்மையிலேயே உங்க கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா அந்த கம்பெனியை இழுத்து மூடணும்னா அந்த பொண்ணுக்கு தாராளமா வேலை கொடுங்க. அந்த வேலைய கனக்கச்சிதமா செஞ்சிருவாங்க. என்ன மேடம், மகாலட்சுமியை பத்தி இந்த டீடைல்ஸ் போதுமா, இல்ல இன்னும் வேற ஏதாவது வேணுமா? போதும் சார், இதுவே போதும்.
தேங்க்யூ. மகாலட்சுமி, நீ எங்க போனாலும் உனக்கு வேலை கிடைக்காது. நான் கிடைக்கவும் விட மாட்டேன். எவனோ மகாக்கு வேண்டாதவன் அந்த கம்பெனில உக்காந்துக்கிட்டு அவ புகழ பரப்பிக்கிட்டு இருக்கான். மகா வேலையை விட்டு போனதுக்கு உண்மையான காரணம் என்னங்கிறது தெரியல. ஆனா மகாவுக்கு வேலை போயிடுச்சு. ச்சே, அந்த கூச்சம் கொஞ்சம் கூட இல்லாம நான் செஞ்சு கொடுத்த பாயாசத்தையும் குடிச்சிட்டு சாப்பாடையும் கட்டிக்கிட்டு அழகா கிளம்பி வந்துட்டா. மகா இந்த வேலை போனத எதுக்காக மறைக்கிறா? காரணம் என்னவா வேணா இருக்கட்டும், அம்மா கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஆனா எப்படி போட்டு கொடுக்கறது?